ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஇ மெயின் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேக்ஸ் சம்மந்தமான டாபிக்ஸ் தான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்ல இருந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்டிங்ல இருந்து மேக் டெஸ்ட்னு இப்போ மேக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மேக் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பேசிக்ல இது வரைக்கும் ஐடியா தெரியல, எனக்கு பேசிக் கான்செப்ட் தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், நம்ம செய்யலாம். ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கூல் லெவல்ல இருந்து செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இப்படியே ஒவ்வொரு பேசிக்காக பார்த்து ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் டைரெக்டாக இன்டைரக்டாக இப்படிலாம் கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிறத நம்ம கம்மிங் கிளாஸில் வந்து செய்யலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மேக் டெஸ்ட். மேக் டெஸ்ட்னா என்ன, அதில் இருக்கிற சில டைப்ஸ்லாம் என்ன. ஓகேவா? 2 கிளாஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் சம் டைப்ஸ் பார்ப்போம், அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சம் டைப்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் செஞ்சுக்கிறோம், சால்வ் பண்ண போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ இது ஸ்கூலில் நீங்கள் படித்ததான், எல்லாம் கூட ஸ்கூலில் படித்ததான். ஸோ ஒன் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். A set of nm elements. ஓகேவா? mn elements. எனக்கு மேட்ரிக்ஸ் படிக்குமா ரோ இன்டு காலம், அதான் mn. ஓகேவா? A set of mn elements arranged in the rectangular array having m rows and n columns. So இதுதான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோடைய டெஃபினிஷன். ஸோ மேட்ரிக்ஸ்னா என்ன, சிம்பிளா சொல்ல போனா ஒரு எலமெண்ட்ஸை சம் எலமெண்ட்ஸை ரோ அண்ட் காலம் வைஸா அரேஞ்ச் பண்றது. ஓகேவா? அடுக்கி வைக்கிறது, தமிழ்ல சொல்லணும் அடுக்கி வைக்கிறது. அது ரோ காலமா செய்யணும், அடுக்கி வைக்கிறது மேட்ரிக்ஸ் சொல்லி. இது வந்து ஸ்கூல் லெவலில் நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்ததா. தென் இது அதோட டைப்ஸ், சில டைப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். டைப்ஸ் நிறைய மேட்ரிக்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சரியா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும், நடுவில் ஒரு சில டைப்ஸ் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி நான் சொல்லலை. ஸோ அதுக்கு வந்து எல்லா பேசிக்லேருந்தே வந்தால் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சால் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பாருங்க, ஒரு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ செய்யலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ ரியல் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ரியல் மேட்ரிக்ஸ்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ரியலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 4 6 9. ஸோ இஸ் த ரியல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அது எம் கிராஸ் என்ன இருக்கலாம், என் கிராஸ் என்ன இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 4x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம், 3x4 மேட்ரிக்ஸா இருக்கலாம், 1x2 இருக்கலாம். ஆர்டர் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸா இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து ரியல் மேட்ரிக்ஸ். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன, ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் நம்ம எழுதிக்கோமே 1 4 6 9. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 2 ரோ அண்ட் 2 காலம்ஸ், ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஈக்குவலா இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் 3x3, 4x4, 1x4, 4x1, 5x7 எப்படினாலும் சரி, ஆர்டர் எப்படி இருந்தாலும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கணும், ரியல் நம்பர்ஸ் தான். ரைட். பாத்தீங்கன்னா அடுத்து தேர்ட் ஒன் ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 7 12. ஓகேவா? 1 கிராஸ் n, 1 கிராஸ் n. இந்த ஃபார்ம்ல இருந்தா அது ரோ மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் இதுக்கு அப்படியே உல்டா. பாத்தீங்கன்னா காலம்ல மட்டும் தான் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுறீங்களேன், என்ன சொல்லுவோம், n கிராஸ் 1 சொல்லுவோம். ஸோ 1 கிராஸ் என்னங்கிறது ரோ மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணுவோம், n கிராஸ் என்னங்கிறது காலம் மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணணும். அர்த்தம் என்ன அப்படின்னா ரோ மேட்ரிக்ஸ்னா ரோல மட்டும் தான் வேல்யூஸ் இருக்கும், காலம் மேட்ரிக்ஸ்னா காலத்தில் மட்டும் தான் வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நல்லுன்னா என்ன, ஜீரோ, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஒன்றும் கிடையாது நல். ஸோ மேட்ரிக்ஸ் எல்லாத்துலேயும் ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நல் மேட்ரிக்ஸ், எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. ஓகே. அடுத்து சப் மேட்ரிக்ஸ். சப் மேட்ரிக்ஸ்னா சப்செட் படிச்சிருக்கோம்ல, துணை துணை செட்டு சொல்லி, சப்னா துணை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் elements and 3 வச்சுக்கோ.
ரைட். இது மேட்ரிக்ஸ் ஏ நேம் வச்சுக்கிட்டா இதோட சப்செட் என்னவா இருக்கும்? பி. இப்போ பின்னு எடுத்துக்கிட்டீங்களேன், பின்னு எடுத்துக்கிட்டா ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் எடுப்போம். -2 8 1 3 -2 8 1 3. ஸோ இதுல இருந்து இங்க எலமெண்ட்ஸ் எடுத்து இருக்கோம்ல, இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்குன்னா ஸோ இதுக்கு இது சப்செட். ஓகேவா? இந்த ஏங்க மேட்ரிக்ஸுக்கு பிங்கிறது வந்து ஒரு சப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்ல இருக்கிறனால இப்போ இது அதுக்கு வந்து சப் மேட்ரிக்ஸ் சொல்லி சொல்லலாம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனல் என்ன தமிழ்ல? மூளை விட்டம் படிச்சிருக்கீங்க. மூளை விட்டம்னா என்ன இருக்கலாம்? இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்ல இதுதான் மூளை விட்டம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் மூளை விட்டம். இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னா 1 7 and 3 இப்படி இருக்கு. மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் 0 வரும். டயகனல்ஸ்ல மட்டும்தான் மதிப்புகள் இருக்கும், மற்ற எல்லாம் 0 வரும். அப்படி இருந்தா இது டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இவ்வளவு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனாலும் தெரியாத பேசிக்ல இருந்தே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நம்ம பேசிக்ல இருந்தே செய்யலாம் நம்ம போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சில டைப் ஆஃப் மேட்ரிக்ஸை பார்த்து ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஐடியம் கூட மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குது, சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லா டைப்ஸையும் பார்த்து அதுலேருந்து எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கிறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம வர்ற கிளாஸில் செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.